Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு பப்ஸ் மாதிரி மேலே நல்ல லேயராக முறுமுறுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆனியன் சமோசாவுடைய ஸ்டஃபிங் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பப்ஸு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம். பப்ஸுக்கு வந்து மாவு வந்து லேயராக திரட்டிட்டு ஃப்ரீசரில் 1/2 hour ஒரு முறை வந்து ஸ்டோர் பண்ணணும். இதை போல் 2-3 டைம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஆனால் இதில் அது மாதிரி ப்ராசஸ்னால் எதுவுமே இல்லை. ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா பப்ஸ் எப்படி நல்லா முறுமுறுன்னு லேயராக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மினி பப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இப்படி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும் போது எப்போவுமே கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணி தான் சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கும் போது கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முறுமுறுப்பு தன்மையோட ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப கருக்கு முறுக்குன்னு இருக்கும். நம்ம சேர்த்துருக்க நெய் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பதமாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது லேயர் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக தெரியும். அப்படி இல்லைன்னா லேயர் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். ஸோ கொஞ்சம் கெட்டியான பதமாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாவு கொஞ்சம் கெட்டியான பதமாக இருந்தால் எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். அதாவது 1 கப் அளவுக்கு வெங்காயம். இது கூட 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்க்கும் போது கையில் லைட்டாக இதை போல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஃபில்லிங்க்கு வந்து நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. அவல் சேர்த்துருக்குமே அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் வந்து அந்த அவலை வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கிடும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாய் பொடி. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை போல் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கையில் வச்சு கொஞ்சம் நல்லா பிணைஞ்ச மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் வந்துட்டு இந்த அவலை வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். அந்த வெங்காயத்துடைய ஈரப்பதம் தான் அது. தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. மாவு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறிடுச்சு பாருங்கள். ஊறின இந்த மாவை 1 நிமிஷம் வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறமா சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் ஷேப் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி இந்த துண்டு 2 ஒன்று எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சின்னதாக பெருசாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் கனமாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கனமாக திரட்டிக்கணும். இருக்க இப்போ எல்லா மாவுலையும் வந்து நான் திரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மாவு வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பேஸ்ட் மாதிரி ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு ஒன்று ஒன்றா எடுத்து மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஒரே சமமாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒரே ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா திரட்டின மாவு எடுத்து இது மேலே ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து நான் 4 அடுக்கு வைக்கிறேன். இதே உங்களுக்கு வந்துட்டு லேயர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 6 அடுக்கு வரைக்கும் கூட வைக்கலாம். ஆனியன் சமோசாவுக்கு கொடுக்குற ஸ்டஃபிங் தான் வந்துட்டு நான் இப்போ இதில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதே உங்களுக்கு வந்து பப்ஸுக்கு கொடுக்குற மாதிரி வெஜ் மசாலாவோ அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலாவோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி மசாலா கொடுத்தீங்கன்னா அது அச்சு அசல் பப்ஸு சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். சொல்லப்போனால் வந்து பப்ஸுடைய சிஸ்டர்னு கூட சொல்லலாம். அது மாதிரி இருக்கும். நான் வந்து இதை போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு
பப்ஸ் ஊட்டி அந்த மொறுமொறுப்பும் உள்ளே வந்துட்டு ஆனியன் சமோசா மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை போல் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு லேயர் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இதே நீங்கள் வந்து ஒரு 6 அடுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக லேயர் அதிகமாக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து பாருங்கள், நான் செய்கிற மாதிரியே செய்யணும். இது வந்து டைரெக்டாக வந்துட்டு இப்படி அழுத்தி விடாமல் கொஞ்சம் சைடாக இப்படி அழுத்தி விடுங்க. இப்படி சைடாக அழுத்தி விட்டால் தான் நம்ம சேர்க்குற ஃபில்லிங் வந்து ஒன்று கூட வெளியே வராது. இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் திரட்டக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் திரட்டக்கூடாது. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்க மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திரட்டிக்கணும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் அகலத்தில் இருக்கணும். இப்போ இதில் ஆனியன் மசாலா ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மசாலா வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் மசாலா ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேனோ அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோமோஸ்னால் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை போல் திருகி விடணும். திருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க மாவு வந்து கண்டிப்பாக எடுத்துடுங்க. அப்படி எடுக்காமே நீங்கள் வந்து இதை போல் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நடுவில் மட்டும் மாவு வந்து தடிமனமாக ஆக்கிடும். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸஸ் மாவு வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது போல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவுண்ட் ஷேப்க்கு. இப்போ இதே மாதிரி தான் எல்லா மாவுலையும் செய்யணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை போல் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டீ டைம் ஸ்நாக்ஸாக வந்து ஈவினிங் டைமில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸ்டோர் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கேப் விட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லேயர் நல்லா தெரியுது பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே நல்லா விரியும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா மொறுன்னு வேணும்னா ஸ்டோவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேம் இதை போல் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். அப்படியே அச்சு அசல் பேக்கரி கடைகளில் சாப்பிட்ற பப்ஸ் மாதிரியே நல்லா மொறுன்னு கிடைக்கும். இது உள்ள ஆனியன் சமோசாவுடைய மசாலா ஃபில் பண்ணியிருக்கனால இது பப்ஸுன்னு சொல்கிறதா இல்லை சமோசான்னு சொல்கிறதான்னு தெரியல. ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆனது இந்த போல் திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணுற கடாய் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 3ஆவது சேர்த்து ஃப்ரை பண்ண முடியும். இதை போல் திருப்பி போட்டதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ரை ஆனது இதை போல் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகி எண்ணெயுடைய சலசலப்புன்னு அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயுடைய சலசலப்பு முழுவதுமாக அடங்கிடுச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் சூடு ஆறினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும், முறுக்கு மாதிரி தான். இப்போ பாருங்கள், இது போல் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் கொடுத்துட்டு இதை போல் மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நமக்கு டைம் கிடைக்கும் போது இதை போல் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டீ டைமில் வந்துட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஒரு 2-3 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசர் இல்லைனா ஃப்ரிட்ஜு எதில் ஸ்டோர் பண்ணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு முழுவதுமாக இதோடைய கூலிங் போனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு. கொஞ்சம் நாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்திருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், நிறைய டிப்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மெட்ராஸ் விருந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.